गाइस நான் தான் உங்க எழுதி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் டே. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா எங்க வீட்ல எங்க அம்மா வந்து கூழ் ஊத்த போறாங்க. அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா வெளிய பாத்தீங்கன்னா செமையா மழை பெய்யுது இருக்கு. தொடர்ந்து ஒரு வாரமா மழை பெய்யுது வெளிய. பா செம மழை. புயல் வந்துச்சுன்னா என்னடா பண்றது? அங்க பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா தண்ணி வந்து அப்படியே ஃப்ளோ மேலே வரைக்கும் வந்துச்சு. அந்த ஃப்ளோ வாட்டர் ஃப்ளோ வீட்டுக்கு பின்னாடி ஒரு குட்டி பாண்டே இருக்கு பாத்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு வாரமா இங்க மழை பெய்ஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு காலையில வந்து எங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அது என்னன்னா இங்க பக்கத்துல வந்து ஒரு ரிவர் மாதிரி ஓடின்னு இருக்கு. அந்த ரிவர்ல இருந்து வாட்டர் ஃப்ளோ வந்து ஹை ஆயிடுச்சுன்னா வாட்டர் வெளியே வந்து எங்கள் வீட்டு வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் இங்கேருந்து ஹையர் வேறு என்ன சேஃப் ஜோன் போங்கன்னு சொல்லி வேறு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் ஒன்றும் போகல. நாங்கள் இப்போ கூல் குடிக்க போகிறோம். வாங்க உள்ளே போகலான்னு நினைச்சோம். அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின், இது என்ன ஃப்ளவர்னு சொல்லுங்க. இதான் பிளான்ட், மணி பிளான்ட், ஜப்பானோட மணி பிளான்ட். என்ன பிளான்ட் நீயே क्वेश्चन கேட்ட, நீயும் பதிலையும் சொல்லிக்கிட்டே செவல. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அலோவேராக்குள்ள எப்படி இருக்குமோ அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கும். ஓகே வாங்க உள்ள போலாம். வெல்கம் டு இல்ல வெல்கம் பேக் டு அவர் ஹோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க சாமி ரூம் இங்க இருக்கு. இங்க வந்து நாங்க சாமிக்காக எல்லாத்தையும் படிச்சு வச்சிருக்கோம். இங்கெல்லாம் கூழ் இருக்கு. என்ன கருவாடு கூழா? கருவாட்டு குழம்பு. இது வந்து சுட சுட கருவாட்டு குழம்பு. இது என்ன சொல்லுவாங்க? கூழ். கருவாடு குழம்பு. எக். அப்புறம் என்னது கீரையா? எனக்கு பிடிக்கும். ஓகே. அது என்ன ஏதோ மம்மி என்ன பண்ணி வச்சிருக்கா வேற? இது என்ன இது? சாமி தர இது என்ன பழம்டா இது? என்ன ஆப்பிள் இது? பீச்சா? பீச் கிடையாது. அதுக்கப்புறமா என்னது இது? இது என்ன ஃப்ரூட்டு? இது பனானா. இது ஆப்பிள். குவி 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 இல்ல கிவி. அப்புறம் வந்து ரைஸ் பால் வித் வெல்லம் ஆன் தி டாப். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கா? ஓகே வேப்பிலை கரைச்சல். அதுக்கப்புறம் சாமி என் கிருஷ்ணா தான். ஓகே கடைசியா கூழ் காசியாச்சு. இது வந்து களி. கூழ் கரைக்கிறதுக்கு முன்னாடியான களி. இது வந்து பாத்தீங்கன்னா கரைச்சதுக்கு அப்புறமான கூழ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து முருங்கைக்கீரை வந்து வைப்பாங்க. ஆக்சுவலாக முருங்கைக்கீரை வந்து இங்கே ஜப்பானில் கிடைக்காதுன்றதுனால நாங்கள் வந்து இங்கே இருக்கிற ஒரு லோக்கல் கீரையை போட்டு நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். ஸோ இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வேப்பல்ல கரைச்சல். நம்ம ஊர்லேருந்து பொடி வேப்பல்ல காய வச்சு அமுச்சு வச்சுருந்தாங்க கொரியரில். அதை யூஸ் பண்ணி அப்படியே நாங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டோம். ரொம்ப முக்கியமானது இது. ஸோ இந்த மாதிரி வந்து வேப்பிலை கரைச்சலோ முருங்கைக்கீரை இல்லாதவங்க இந்த மாதிரியான எதனா ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம். குழந்தை விழுந்து கும்பிடுப்பா ராஜா. ஆஹா சாஸ்தாங்கம்மா விழுந்து கும்பிட்றானே குழந்தை. இந்த வயசுல உனக்கு இவ்வளோ பெரிய அறிவா? சாமி கும்பிட்டு கண்ணே. ஓகே கும்பிட்டாமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, மட்டன் பிரியாணி, எக்கு, தயிர் பச்சடி.
செகண்ட் ரவுண்ட் போயிட்டு இருக்குது மாரியம்மாவுக்கு. மாரியம்மா மாரியம்மா. கூழி கூழோ கூழி. பிள்ளைங்களா போயா மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் அள்ளி அள்ளி பகிர்ந்து அள்ளி அள்ளி பறிக்க வேண்டிய அமிர்தமடா இது. அப்படியே மாறு மாறு கரைச்சிட்டு வந்துடுவா. கொஞ்சம் கீரை போடுங்க கையில. உப்பு தான். ஐயோ அவ்வளோ போட்டீங்க. கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அப்படியே ஊற்றுங்க. கொஞ்சம் கரைச்சிட்டு வருவா. பாய் தான்